Hello everyone, நான் கார்த்தி and welcome back to cricket dot. ஒரு டெஸ்ட் மேட்ச்ல ஃபாலோ ஒன் வாங்கின டீம் டே 5 ஆரம்பிக்க அவங்களோட கையில வெறும் 4 விக்கெட் மட்டும்தான் இருக்குது. எத்தனை ரன் லீட்ல இருக்கிறாங்கன்னு பார்த்தா அதுவும் வெறும் 16 ரன் தான் லீட்ல இருக்கிறாங்க. அதுவும் எதிரில் இருந்தது ஜடேஜா, மானவ் சுதார், பிரசித் கிருஷ்ணா, முகமது சிராஜ் அண்ட் இந்தியானா முழு போலிங் அட்டாக். இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல இருந்து ஒரு டீம் அந்த மேட்சை சர்வ் பண்ண முடியுமா? சாதாரணமா பார்த்தா இந்த மேட்சை யாராலையும் சர்வ் பண்ண முடியாதுன்னு தான் எந்த கிரிக்கெட் ஃபேனும் வந்து சொல்லுவாங்க. ஆனா சொனால் டினுசான்ற ஒரே மனுஷன் ஸ்ரீலங்காண்ட டெய்ல் எண்டர்ஸ் பேட்டர்ஸை வச்சுக்கொண்டு கிட்டத்தட்ட 7 மணி நேரம் கிறிஸ்ல விளையாடி இருக்கிறார். அவர் இந்த மேட்ச்ல நொட் அவுட்டா 133 ரன்ஸ் அடிச்சு இந்தியாண்ட கையில இருந்த வெற்றியை வந்து பறிச்சிருக்கிறார். அதுவும் இவர் அடிச்சது சாதாரண செஞ்சுரி இல்ல. இந்த மேட்சின் 2 இன்னிங்ஸ்லயுமே தொடர்ச்சியா 2 செஞ்சுரி அடிச்சிருக்கார் சொனால் டினுசா. ஒரு ஃபாலோவன் வாங்கின டீமுக்கு 2 இன்னிங்ஸ்லயுமே 2 செஞ்சுரி அடிச்ச உலகத்தின 3வது பேட்ஸ்மேன் ஒரு பெருமையை வந்து இந்த மேட்ச்ல அவர் அடைஞ்சிருக்கிறார். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு கட்டத்துல இந்தியா வந்து இந்த சீரீஸை 2-0 மாதிரி ஸ்வீப் பண்ணிட்டு போவாங்கன்னு தான் எல்லா ஸ்ரீலங்கன் ஃபேன்ஸும் வந்து நினைச்சிருப்பாங்க. ஆனா கடைசியில ஸ்ரீலங்கா தங்களோட 2வது இன்னிங்ஸ்ல 429 ரன்ஸ் அடிச்சு இந்த மேட்சை வந்து ட்ரா பண்ணியிருக்கிறாங்க. உண்மையில அப்படி இந்த டே 5ல என்ன நடந்தது? சொனால் டினுசா எப்படி இந்த மேட்சை தனியால சர்வ் பண்ணவர்? இந்தியா எடுத்த இந்த ஃபாலோவன் டிசிஷன் சரியானதா? இந்த முக்கியமான மேட்சை இந்தியா வின் பண்ணாம ட்ரோ ஆக்கினதால இந்தியாவுக்கு WTCல என்னென்ன பாதிப்பு ஏற்பட போகுது? அதோட இந்த டே 5ல நடந்தது மட்டும் இல்லாம இந்த மேட்சின் டே 1ல இருந்து டே 5 மட்டும் என்ன நடந்ததுன்ற பற்றி இந்த வீடியோல நாங்க ஃபுல்லா பார்க்க போறோம். அதுக்கு முதல்ல நீங்க இனிமே கிரிக்கெட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்து கொண்டு வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நான் ஒவ்வொரு நாளும் போடக்கூடிய இதே மாதிரியான கிரிக்கெட் ட்ரெண்டிங் நியூஸ்களை வந்து யூடியூப் அல்கோரிதம் உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். நீங்க மட்டும் இந்த வீடியோ பார்த்துட்டு விடாம கிரிக்கெட்டை பிடிச்ச உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. முதலாவதா நாங்க டே 5 ஆரம்பத்துக்கு போவோம். 4வது நாள் முடிவில் ஸ்ரீலங்கா 229 ரன்ஸ் எடுத்திருந்தாங்க 6 விக்கெட்ஸுக்கு. இந்தியா ஒரு இன்னிங்ஸ்ல அடிச்ச ஸ்கோரை தாண்டி ஸ்ரீலங்காவால 2வது இன்னிங்ஸ்ல 6 விக்கெட்ஸை கொடுத்து வெறும் 16 ரன்னை தான் லீட் பண்ண இருந்தது. சொனால் டினுசா 7 ரன்னோடையும் நுவந்த 3 ரன்னோடையும் கிறிஸ்ல இருந்தாங்க டே 4 முடிவில். 5வது நாள்ல இந்தியாவுக்கு தேவைப்பட்டது வெறும் 4 விக்கெட்ஸ் தான் ஸ்ரீலங்காவை ஆல் அவுட் ஆகுறது. இப்படி 5வது நாள் முதலாவது செஷன்லயே இந்த 4 விக்கெட்ஸையும் வந்து எடுத்து ஒரு சின்ன டார்கெட் ஒன்று வரும், அதையும் வந்து சக்சஸ்ஃபுல்லா சேஸ் பண்ணி இந்த சீரீஸை 2-0 மாதிரி கிளீன் ஸ்வீப் பண்ணிட்டு போறதுதான் இந்தியாண்ட பிளான். ஆனா டே 4 முடிவிலேயே 6 விக்கெட்ஸ் போனதால ஸ்ரீலங்காண்ட பிளான் சிம்பிளா இருந்தது. அது என்னன்னா ரன் அடிக்கிறத விட இந்த மேட்சை வந்து நாங்க சர்வ் பண்ணணும், தோக்காம இந்த மேட்சை வந்து நாங்க ட்ரா பண்ண பார்க்கணும்ன்றதான் ஸ்ரீலங்காண்ட பிளானா இருந்தது. இப்படி ஸ்ரீலங்கா போட்ட பிளானை சொனால் டினுசாவும் நுவந்தவும் சரியா செஞ்சாங்கன்னு தான் சொல்லணும். இந்தியா நியூ பாலை எடுத்து ஃபாஸ்ட் பவுலர்ஸை வச்சு அட்டாக் பண்ணாலும் அங்கால பக்கத்துல ஸ்பின் பவுலர்ஸை வச்சு, அதாவது ஜடேஜாவையும் மானவ் சுதாரையும் வச்சு பயங்கரமான ஃபீல்டிங் செட்டப்போட அட்டாக் பண்ணாலும் இந்த 2 பேரும் கொஞ்சம் கூடி அசையாம ஸ்ட்ரைக்கர் ரொட்டேட் பண்ணி கொண்டே இருந்தாங்க. சொனால் டினுசா நல்ல பந்துகளுக்கு டிஃபென்ஸ் பண்ணியும் மற்ற பந்துகளை வந்து ஸ்ட்ரைக்கர் ரொட்டேட் பண்ணி விளையாடி கொண்டிருந்த அதே டைம்ல மற்ற பக்கத்துல வந்து கம்ப்ளீட் டிஃபென்ஸா தான் விளையாடி கொண்டிருந்தார். 5வது நாள்ல முதலாவது செஷன்ல ஸ்ரீலங்கா எந்தவித விக்கெட்டையும் கொடுக்காம சொனால் டினுசாவும் நுவந்தவும் சேர்ந்து 7வது விக்கெட் பார்ட்னர்ஷிப்புக்கு கிட்டத்தட்ட 112 ரன்ஸ் வந்து சேர்த்திருந்தாங்க. இதுல முக்கியமா நுவந்த 46 ரன்ஸ் வந்து அடிச்சிருந்தார். இந்த 46 ரன்ஸ் வந்து அவர் அடிக்கிறதுக்கு அடுத்த போல் 180 போல்ஸை வந்து ஃபேஸ் பண்ணியிருந்தார். இந்த ஸ்கோரை வந்து ஸ்கோர் போர்ட்ல பார்க்க ஒரு ஸ்லோ இன்னிங்ஸ் மாதிரி தெரியலாம். ஆனா அந்த டைம்ல ஸ்ரீலங்காவுக்கு தேவையானது இதே மாதிரியான ஸ்லோ இன்னிங்ஸ் தான். டே 5ல இந்தியாண்ட போலர்ஸ் போடுற ஒவ்வொரு போலை தடுத்தும் ஒவ்வொரு ஓவரையும் கொஞ்சம் கொஞ்சமா கடத்தினதுதான் இந்தியாண்ட வெற்றி வாய்ப்பை கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட கையில இருந்து பறிக்கக்கூடிய மாதிரி இருந்தது ஸ்ரீலங்காவுக்கு. டே 5 லஞ்ச் டைம்ல ஸ்ரீலங்கா 116 ரன்ஸ் லீட்ல இருந்தாங்க இந்தியாவோட. ஆனா இன்னும் இந்தியாவுக்கு 4 விக்கெட்ஸ் தேவையா இருந்தது. என்னதான் ஒரு செஷன் ஃபுல்லா விக்கெட் கொடுக்காம இருந்தாலும் அடுத்த செஷன்ல மானவ் சுதார் நுவந்தண்ட விக்கெட்டை 46 ரன்ஸ்ல வச்சு அவுட் ஆகிட்டார். அதுக்கு பிறகு வந்த பிரபத் ஜெயசூரியவையும் ஜடேஜா அவுட் ஆகிட்டார். இப்படி தொடர்ச்சியா 2 விக்கெட்ஸ் எடுத்ததால இந்தியா திருப்பியும் மேட்சுக்குள்ள வந்துட்டாங்க. அந்த டைம்ல ஸ்ரீலங்கா 8 விக்கெட்ஸ் வந்து இழந்திருந்தாங்க. இந்தியா வந்து தங்களோட பிளானை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு இன்னும் 2 விக்கெட்ஸ் வந்து தேவை. ஆனா ஒரு பக்கத்துல சொனால் டினுசா ஒரு சுவர் மாதிரி நின்று விளையாட தொடங்கிட்டார். மற்ற பக்கத்துல போலரான லகிர் குமார். இந்த மேட்ச்ல லகிர் குமாரை இந்தியாவை போலரா கடுப்பேத்தினார்னு சொல்றதை விட பெட்டரா தான் அதிகமாவே கடுப்பேற்றிருந்தார். லகிர் குமாரை 2வது இன்னிங்ஸ்ல அடிச்சது வெறும் 12 ரன்னா இருந்தாலும் அவர் அந்த 12 ரன் அடிக்கிறதுக்கு அடுத்த போல் வந்து 90 போல். அதாவது கிட்டத்தட்ட இந்தியான போலரை 1.5 மல்தியான விக்கெட் எடுக்காம தடுத்து வச்சிருந்தார் லகிர் குமாரவும் சொனால் டினுசாவும். இதுக்கு முன்னுக்கு ஸ்ரீலங்காண்ட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லயும் வந்து லகிர் குமாரை 58 போலை வந்து ஃபேஸ் பண்ணியிருந்தார். இந்த 2வது டெஸ்ட் மேட்ச்ல மட்டும் லகிர் குமாரை 180 போலை வந்து இந்தியாவுக்கு எதிராக ஃபேஸ் பண்ணியிருந்தார். ஒரு போலரா இவ்வளவு பெரிய டீமுக்கு எதிராக 180 பால் ஃபேஸ் பண்றன்றது ஒரு மிகப்பெரிய சாதனை தான். ஆனா அங்கள பக்கத்துல சொனால் டினுசா எந்தவித பதட்டமும் இல்லாம இந்த இன்னிங்ஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமா வில் பண்ணி கொண்டே இருந்தார். இந்தியாவுடைய இந்த முக்கியமான ஸ்பின்னர்ஸுக்கு எதிராக அவர் வந்து ஸ்வீப் ஷாட்டா மிக அழகா வந்து பயன்படுத்தி கொண்டிருந்தார். அதே மாதிரி ஸ்ட்ரைக் கேம் வந்து தொடர்ச்சியா ரொட்டேட் பண்ணி கொண்டிருந்ததால ரன்னும் வந்து ஒரு பக்கத்துல கூடிக்கொண்டே இருந்தது. அதுக்கு பிறகு ஃபைனல் செஷன்ல முதலாவது போலே 2 ரன் அடிச்சு தன்னுடைய செஞ்சுரியை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தார். இந்த 2வது இன்னிங்ஸ்ல இந்த செஞ்சுரி அடிக்கிறதுக்கு சொனால் டினுசா 196 போலை வந்து ஃபேஸ் பண்ணியிருந்தார். முழு கிரவுண்டுமே எலிமினேட் கைதட்டி இருந்தாங்க இந்த செஞ்சுரிக்கு. அதோட எதிர்த்து விளையாடின இந்திய வீரர்களுமே இவரை வந்து பாராட்டி இருந்தாங்க.
ஏனென்னா இது வெறும் பர்சனல் மைல்ஸ்டோன் கிடையாது. ஸ்ரீலங்கா கையில இருந்து கிட்டத்தட்ட முழுமையா போன ஒரு மச்சை மீட்டு கொண்டு வந்த செஞ்சரி இதுதான். கடைசியில ஜடேஜா லஹீர் குமாரவை 12 ரன்ல வச்சு அவுட் ஆக இப்ப ஸ்ரீலங்காவுக்கு 9 விக்கெட்ஸ் போயிருந்தது. ஆனா இந்த 9 விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கு இந்தியாவுக்கு கன நேரம் எடுத்ததாலையும் அதுக்கு பிறகு கணக்கு ஓவர்ஸ் இல்லாதாலையும் இந்தியா வின் பண்ணக்கூடிய வாய்ப்பு அங்கேயே முடிஞ்சதுன்னு சொல்லணும். ஹர்ஷித பெர்னாண்டோ கடைசி பேட்ஸ்மேனா வந்து 24 போல ஃபேஸ் பண்ணி எந்த ஒரு ரன்னையும் அடிக்காம கடைசி வரைக்கும் கிறிஸ் லேனண்டர். இந்தியாவுக்கு இந்த விக்கெட் எடுக்கலாம இருந்ததால கில், ஜெய்ஸ்வால், ஜுரேல் வழக்கமா போல் போடாதவங்களும் வந்து போல் போட்டிருந்தாங்க. இது வந்து என்னதுக்கான அடையாளம்னா இந்தியா தங்கட சைட்ல இருந்து முழு எஃபர்ட்டையும் வந்து போட்டுட்டாங்கன்றதுக்கான அடையாளம் தான் இது. கடைசியில ஸ்ரீலங்கா 184 ஓவர்ஸ் விளையாடி 9 விக்கெட்ஸ் கொடுத்து 429 ரன்ஸ் எடுத்த பிறகு இந்த இன்னிங்ஸை டிக்ளேர் பண்ணியிருந்தாங்க. இந்த ஸ்ரீலங்கா ரெண்டாவது இன்னிங்ஸ்ல சொனல் டினுசா 264 போல விளையாடி 8-4 2 சிக்ஸரோட மொத்தமா 133 ரன்ஸ் எடுத்திருந்தார் ஆட்டம் இழக்காம. ஸ்ரீலங்கா டிக்ளேர் பண்ணி 216 ரன்ஸ் வந்து லீட்ல இருந்தாங்க. 5வது நாள் முடிகிறதுக்கு 14 ஓவர் மட்டும்தான் மீதம் இருந்ததால எப்படியும் 2 டீமுக்குமே வந்து ஒரு ரிசல்ட் கிடைக்காதுன்றதை உறுதிப்படுத்தி கொண்டு 2 டீமுமே வந்து கையை கொடுத்து இந்த மேட்சை வந்து ட்ரா பண்ணியிருந்தாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் டே 5 இவ்வளவு சுவாரஸ்யமா இருந்தது காரணம் முதல் 4 நாள் நடந்த விஷயங்கள்ல. இப்ப நாங்க அந்த முதல் 4 நாள்ல என்ன நடந்ததுன்ற பெரிய ஒரு சமரியா பார்ப்போம். கொழும்பு SSC கிரவுண்ட்ல நடந்த இந்த 2வது டெஸ்ட் மேட்ச்ல இந்தியா வந்து டொஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுத்திருந்தாங்க. ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் 37 ரன் வந்திருந்த அந்த நிலையில லஹீர் குமார் என்ற போலிங்ல KL ராகுல் 18 ரன்னுக்கே வந்து அவுட் ஆயிருந்தார். மற்ற பக்கத்துல ஜெய்ஸ்வால் அக்ரெசிவா விளையாடி 45 ரன்ஸ் வந்து எடுத்திருந்தார். அதுக்கு பிறகு கில்லும் படிக்கலும் சேர்ந்து 3வது விக்கெட் பார்ட்னர்ஷிப்புக்கு கிட்டத்தட்ட 120 ரன்ஸ் வந்து பார்ட்னர்ஷிப்பா சேர்த்திருந்தாங்க. கில் இதுல வந்து 50 ரன்ஸ் வந்து எடுத்திருந்தார். மற்ற பக்கத்துல படிக்கல் 193 போல விளையாடி 117 ரன்ஸ் வந்து எடுத்திருந்தார். இந்த செஞ்சரி படிக்கலுக்கு இந்த சீரீஸ் 2வது செஞ்சரி. ரிஷப் பண்ட் கையில போல் பட்டதால ரிட்டையர்ட் ஹெட் ஆகி போன ரிஷப் பண்ட் திருப்பி வந்து 63 ரன்ஸ் வந்து அடிச்சிருந்தார். ரிஷப் பண்டோட ஜுரேலும் சேர்ந்து ஒரு முக்கியமான பார்ட்னர்ஷிப்பை வந்து அமைச்சிருந்தாங்க. ஜுரேல் இந்த மேட்ச்ல 177 போல் விளையாடி 115 ரன்ஸ் வந்து எடுத்திருந்தார் நாட் அவுட்டா. கடைசியில இந்தியா 138 ஓவர் விளையாடி 9 விக்கெட்ஸை கொடுத்து 503 ரன்ஸ் எடுத்திருந்த அந்த நிலையில வந்து அந்த இன்னிங்ஸை டிக்ளேர் பண்ணியிருந்தாங்க. ஸ்ரீலங்கா போலிங் சார்பா ஹர்ஷித பெர்னாண்டோ 106 ரன்ஸை கொடுத்து 4 விக்கெட்ஸை வந்து எடுத்திருந்தார். டே 2 முடிவில் வந்து ஸ்ரீலங்கா பேட்டிங்கை வந்து ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆனா மிகப்பெரிய அதிர்ச்சி அந்த நாள்லயே வந்து ஸ்ரீலங்கா ஃபேன்ஸை கொடுத்திருந்தாங்க. லஹீர் உதார 1 ரன்லயே வந்து அவுட் ஆயிருந்தார். அதோட நைட் வாட்ச்மேனா வந்த பிரபத் ஜெயசூர்யா 2 ரன்லயே வந்து அவுட் ஆயிருந்தார். 2வது நாள் முடிவிலே ஸ்ரீலங்காவுக்கு 8 ரன்ஸுக்கு 2 விக்கெட் போயிடுது. அந்த டைம்ல ஸ்ரீலங்கா இந்தியாவோட ஸ்கோரை விட 495 ரன்ஸ் வந்து பின்னால இருந்தவங்க. டே 3 பொறுத்த வரைக்கும் பசண்டுவும் கமெண்ட் மெண்டிஸும் சேர்ந்து ஒரு சின்ன பார்ட்னர்ஷிப் வந்து பில்ட் பண்ணினாங்க. ஆனா அதுக்கு பிறகு தொடர்ச்சியா விக்கெட் விழுந்ததால ஸ்ரீலங்கா திருப்பியும் பிரஷருக்குள்ள போயிட்டாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸே சொனல் டினுசா தான் டைலண்டர்ஸ் பேட்டர்ஸை வச்சுக்கொண்டு இந்த இன்னிங்ஸை வந்து கொஞ்சம் முன்னோக்கி கொண்டு போய் கொண்டிருந்தார். டே 3 முடிவில் ஸ்ரீலங்கா 265 ரன்ஸ் எடுத்திருந்தாங்க 8 விக்கெட்ஸுக்கு. டினுசா 85 ரன்னோடையும் லஹீர் குமார் 8 ரன்னோடையும் ஆட்டம் இழக்காம கிறிஸ்ல இருந்தாங்க. 4வது நாள் விடிய சொனல் டினுசா இந்த மேட்ச்ல தனது முதலாவது செஞ்சுரியை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தார். அவர் தன் முதலாவது இன்னிங்ஸ்ல 162 போல் விளையாடி 8-4 3 சிக்ஸர் அடிச்சு மொத்தமா 103 ரன்ஸ் வந்து எடுத்திருந்தார். அதோட பசண்டுவும் 80 ரன்ஸ் வந்து எடுத்திருந்தார். டே 4ல ஸ்ரீலங்கா தங்களோட முதலாவது இன்னிங்ஸ்ல 290 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆயிட்டாங்க. இந்தியாவுக்கு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல மட்டும் 213 ரன் லீட் கிடைச்சது. இந்தியாவோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் மானவ் சுதரம், பிரசித் கிருஷ்ணாவும் 3 விக்கெட்ஸ் வந்து எடுத்திருந்தாங்க. 213 ரன் லீட்ல இருந்ததால கில் இலங்கைக்கு வந்து ஃபாலோ பண்ண கொடுத்திருந்தார். அதாவது இந்தியா திருப்பி பேட்டிங் போகாம ஸ்ரீலங்காவை உடனடியாக 2வது இன்னிங்ஸை வந்து விளையாட சொல்லியிருந்தாங்க. அந்த முடிவை கில் எடுத்தது அந்த டைம்ல ஒரு சரியான முடிவு தான் எல்லாருமே வந்து யோசிச்சிருந்தாங்க. ஏன்னா மழை வரக்கூடிய வாய்ப்பு இருந்ததால இந்தியா திருப்பி பேட்டிங் எடுத்து நேரத்தை வந்து செலவு செஞ்சா திருப்பி மழையை அலைந்த மேட்ச் வந்து ரோ ஆயிரும். அந்த ஒரு காரணத்தாலையும் அதோட இந்தியாவுக்கு கிடைக்கிற அந்த ஒரு கொஞ்ச நேரத்தில் ஸ்ரீலங்கா 10 விக்கெட்ஸ் வந்து எடுத்தா எப்படி ஒரு கொஞ்சம் ரன் தான் லீட்ல இருப்பாங்க. அதை வந்து நாங்க அடிச்சு இந்த மேட்சை வந்து வின் பண்ணலாம்ன்றதான் இந்தியான பிளான். ஸ்ரீலங்கா 2வது இன்னிங்ஸ்ல வந்து தொடக்கத்திலே விக்கெட்ஸ் போனாலும் அதுக்கு பிறகு வந்து ஸ்ரீலங்கா ஃபைட் பேக் பண்ண வலிக்கிட்டாங்க. பசண்டு 173 போல் விளையாடி 92 ரன் வந்து எடுத்திருந்தார் இந்த மேட்ச்ல. கமிண்டு மெண்டிஸ் 55 ரன். 2 பேரும் சேர்ந்து 3வது விக்கெட் பார்ட்னர்ஷிப்புக்கு மட்டும் 115 ரன்ஸ் வந்து எடுத்திருந்தாங்க. பசண்டு செஞ்சுரி அடிக்கிறது 8 ரன்னுக்கு முதலே அவுட் ஆயினது ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு செட் பேக் ஆயிருந்தது. அதுக்கு பிறகு ஸ்ரீலங்காவுக்கு தொடர்ச்சியா வந்து விக்கெட் விழ தொடங்கிட்டு 4வது நாள் முடிவில் ஸ்ரீலங்கா ஸ்கோர் 229க்கு 6 விக்கெட். ஸ்ரீலங்கா இந்தியாவோட முன்னுக்கு இருந்தது 16 ரன்னால மட்டும்தான். அங்க இருந்தா டே 5ல சொனல் டினுசா டெய்லண்டர்ஸ் பேட்டர்ஸை வச்சு ஒரு ஃபைட் பேக்கை வந்து கொடுத்திருந்தார். இந்த மேட்ச்ல சொனல் டினுசா முதலாவது இன்னிங்ஸ்ல 103 ரன்னும் 2வது இன்னிங்ஸ்ல நொட் அவுட்டா 133 ரன்ஸையும் வந்து எடுத்திருந்தார். இப்படி 2 இன்னிங்ஸ்லயுமே வந்து தொடர்ச்சியா செஞ்சுரி அடிச்சதால ஸ்ரீலங்கா 2 இன்னிங்ஸ்லயுமே செஞ்சுரி அடிச்ச 8வது பேட்ஸ்மேன் என்ற பெருமையை வந்து அடைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்ல ஃபாலோவன் வாங்கி விளையாடுற ஒரு டீமுக்காக 2 இன்னிங்ஸ்லயுமே செஞ்சுரி அடிச்ச உலகத்தின் 3வது பேட்ஸ்மேன் என்ற ஒரு பெருமையை வந்து இவர் நேற்று அடைஞ்சிருந்தார். இதுக்கு முன்னுக்கு இந்தியான விஜய் ஹசாரேவும் சிம்பாப்வே ஆண்டி ஃபிளவர் தான் இந்த பெருமையை வந்து அடைஞ்சிருந்தாங்க. இந்த 2 மேட்ச்லயும் சொனல் டினுசாவோட 4 இன்னிங்ஸ் ஸ்கோர் என்னன்னு தெரியுமா? 100, 84, 103, 133.
அதாவது 4 இன்னிங்ஸ்ல 3 செஞ்சுரியும் ஒரு 84. அவர் இந்த மேட்ச்ல தொடர்ச்சியா 2 செஞ்சுரி அடிச்சதால இந்த மேட்ச்ல பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டை வந்து இவர் தான் வந்து வின் பண்ணியிருந்தார். ஆனா இந்த சீரீஸ்ல 328 ரன் அடிச்சதால படிக்கல இந்த சீரீஸ் பிளேயர் ஆஃப் த சீரீஸ் அவார்டை வந்து வின் பண்ணியிருந்தார். இந்தியா வந்து முதலாவது டெஸ்ட் மேட்ச் 125 ரன் வித்தியாசத்துல வின் பண்ணதால 2 மேட்ச் கொண்ட இந்த சீரீஸை வந்து 1-0 என்ற ரீதியில இந்தியா தான் வந்து கைப்பற்றி இருக்காங்க. இப்ப இந்தியா WTC டேபிள்ல 5வது இடத்திலையும் ஸ்ரீலங்கா 6வது இடத்திலையும் வந்து இருக்காங்க. இனி இந்தியாவுக்கு நியூசிலாண்டோட 2 டெஸ்ட் மேட்சும் ஆஸ்திரேலியாவோட 5 டெஸ்ட் மேட்சும் வந்து இருக்குது. அந்த டெஸ்ட் மேட்ச்ல எப்படி அவங்க விளையாடுறாங்கன்ற பொறுத்து தான் அவங்க வந்து WTC ஃபைனலுக்கு போவாங்களா இல்லையான்னு சொல்ல முடியும். இந்த இந்தியா ஸ்ரீலங்கா விளையாடின 2 டெஸ்ட் மேட்ச் கொண்ட சீரீஸ்ல உங்களுக்கு பிடிச்ச தருணம் என்னன்னு கமெண்ட்ல போடுங்க. அதே மாதிரி தொடர்ச்சியா கிரிக்கெட் அப்டேட் வந்து பாக்குறதுக்கு இந்த கிரிக்கெட் யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நான் ஒவ்வொரு நாள் போடக்கூடிய இதே மாதிரியான வீடியோஸ் வந்து யூடியூப் அல்கோரிதம் உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். அடுத்த வீடியோல பார்ப்போம். பாய்.